டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்த மருத்துவத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு மூலிகை எல்லோருக்குமே தெரிந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காய். கடுக்காயை பொறுத்த வரைக்கும் 5 சுவைகள் இதுல நிரம்பி இருக்கு. நம்ம குழந்தை பருவத்துல இருந்து வயதான காலம் வரைக்கும் இந்த கடுக்காய் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட தினமுமே பயணிக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வயிறு உப்புசம், மாந்தம் இருக்கு, பால் சரியா சாப்பிடல அப்படின்னா கடுக்காயை பயன்படுத்துவாங்க. மோஷன் அதாவது சரியாக நமக்கு மலம் கழிக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கடுக்காயை பயன்படுத்தலாம். இதுல பிஞ்சு கடுக்காயும் நமக்கு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பிஞ்சு கடுக்காயை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வாங்கிட்டு பால்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ பிஞ்சு கடுக்காயை ஒரு 2-3 கடுக்காய், 4-5 கடுக்காய் எத்தனை வாங்கிட்டு வரீங்களோ பால் விட்டு வேக வைத்து ஒரு 15 நிமிடங்கள் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து அப்படியே வெயில உலர்த்தி நல்லா உலர்த்தி எடுத்து வச்சிடணும். குழந்தைகள் அழும்போதோ இல்ல பால் சரியாம வாந்தி எடுக்கிறாங்க, மலச்சிக்கல் குழந்தைகளுக்கு இருக்குன்னா அந்த சமயத்துல இந்த பிஞ்சு கடுக்காயை நல்லா உரசி தாய்ப்பால் விட்டோ இல்ல பசும்பால் விட்டோ நல்லா உரசி குழந்தைகளுக்கு நாக்குல தடவி விடணும். இந்த மாதிரி செய்யும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல் இது எல்லாமே குணமாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வயிறு உப்புசமா இருந்துச்சுன்னா வசம்பும் கடுக்காயும் சேர்த்து நல்லா இழைச்சி வயிற்றுக்கு மேல தொப்புல சுத்தி பத்து போடுவாங்க. இப்போ இந்த மாதிரியும் நிறைய நம்ம கடுக்காய் குழந்தைகள் வளர்ப்புல ரொம்ப முக்கியமானது. வயிற்று பகுதியில வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. குடல் புழுக்கள் இருந்தா சாப்பிட்ற உணவு சரியா டைஜஷன் ஆகாம செரியாமை பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த கடுக்காய் பயன்படுது. பொதுவாகவே நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கடுக்காயை மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இதை பயன்படுத்துறோம். இரவு நேரத்துல நம்ம இந்த கடுக்காய் பொடியை 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கிறோம். அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால மலச்சிக்கல் தொந்தரவுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு கடுக்காய் பயன்படுது. இதை எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா, கடுக்காயை தினமும் காலையில நம்ம பயன்படுத்தணும். பெண்களுக்கு எவ்ரி டைம் பீரியட்ஸ் வரும்போது எக்ஸஸா ப்ளீடிங் இருக்கு, அதிகமான உதிரப்போக்கு நிறைய பேருக்கு இருக்கும், அடிவயிற்று வலி, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் கடுக்காயை பயன்படுத்தலாம். எப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியை எடுத்து இதை தேங்காய் பாலோட கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஸோ இது எத்தனை எம்எல் தேங்காய் பால் எடுக்கலாம்னா, ஒரு 80 ml அளவுக்கு தேங்காய் பால்ல கடுக்காய் பொடியை சேர்த்து நம்ம காலையில குடிச்சிட்டே வரும்போது பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது. கடுக்காயை பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமாக கூந்தல் வளர்ச்சிக்கு கடுக்காயோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம இன்டர்னலா சாப்பிடும்போது உள்ளுக்கு எடுக்கும்போது தசைகளை இது இறுக்கமாக வைக்குது. அதே மாதிரி ஹேர் ஃபாலிகல்ஸ்ல முடியோட வேர் பகுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு நமக்கு கடுக்காய் பயன்படுது. அப்ப ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு, தலைமுடி வெள்ளையா மாறிக்கிட்டே வருது, கிரே ஹேர் நிறைய இருக்கு, இளம் வயதிலே இந்த மாதிரி நரைமுடி பிரச்சனை இருக்குன்னா கடுக்காயை பயன்படுத்தலாம். கடுக்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து லேசா ஹீட் பண்ணிட்டு அதை ஜென்ட்லா நம்ம தலையில மசாஜ் பண்ணிக்கணும். ஸோ மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது தலையில இருக்கக்கூடிய வேர்க்கால்கள் வலிமை பெறுது. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு, கிரே ஹேர் இருக்கு அப்படிலாம் சொல்றோம். இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு இந்த கடுக்காயை நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ந்து இந்த கடுக்காயை எண்ணெயோட சேர்த்து நம்ம தலையில அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாளடைவில் நமக்கு தலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. தலையில டேண்ட்ரஃப் இருந்தாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதனோட நம்ம திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூன்றும் சேர்ந்துதான் திரிபலா அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு உடல்ல சர்க்கரை நோயை குறைப்பதற்கு முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இப்போ எவ்வளவுதான் சுகர் இருந்தாலும் சரி, நம்ம ஆல்ரெடி சுகருக்கான மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இந்த திரிஃபலா பொடியை காலை இரவு 2 வேளையும் ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல நேச்சுரலா ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொன்னா இந்த திரிஃபலாவை சொல்லலாம். இந்த திரிஃபலா காலை இரவு 2 நேரமும் நம்ம
உணவுக்கு பின் ஒரு 5 கிராம் சாப்பிட்டுட்டு வரலாம். இது கர்ப்ப மருந்தாகவும் நமக்கு பயன்படுது. கர்ப்ப மருந்து அப்படின்னு சொன்னா இந்த திரிஃபலா பொடிய நம்ம என்ன பண்ண போறோம்னா காயகற்ப முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனோட வேறு மூலிகையோட சாறு பொன்னாங்கண்ணியோ இல்ல கரிசலாங்கண்ணி சாறு விட்டு நம்ம அதை பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளும் உடல்ல நிறைய பேருக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை இருக்கும். ரத்த சோகை குணமாவதற்கும் நம்ம இந்த திரிஃபலா பொடியை பயன்படுத்தலாம். இந்த திரிஃபலா பொடியை தினமுமே நான் சொன்ன மாதிரி கற்றாழை சாறோ இல்ல பொன்னாங்கண்ணி சாறு விட்டு கலந்து இல்ல ஆல்ரெடி நம்ம கலந்து வெயில்ல வச்சு நல்லா உலர்த்தி எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1/2 ஸ்பூன் நம்ம எடுத்து தண்ணீர்ல கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் பொழுது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ இல்ல பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த கடுக்காயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணோம்னா உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சி வெளியில வரணும். ஸோ அதை கரைகிறதுக்கும் நமக்கு கடுக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகையாக பயன்படுது. இது எப்படின்னா, கடுக்காயை நம்ம கடுக்காய் பொடிய வெந்நீர்ல போட்டு கலந்து இதனோட எலுமிச்சை சாறு விட்டு கலந்து நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து வெளியில வருது. இதனோட கடுக்காயோட நம்ம கொஞ்சம் கிராம்பு பொடி சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். எப்படின்னா 2 கிராம் கடுக்காய் பொடினா 1/2 கிராம் அளவுக்கு கிராம்பு பொடி சேர்த்து நம்ம நெய் விட்டு கலந்தோ இல்ல தேன் விட்டு கலந்தோ சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய வலிகள், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் இது எல்லாமே குறையும். இது எத்தனை நாட்களுக்கு சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு மண்டலம் 48 நாட்கள் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய நம்ம தசைகளும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலும்புகள் ஜாயின்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மூட்டுக்கள்ல வலி ஏற்படுதுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த கடுக்காய் பொடியோட கிராம்பு சேர்த்து பயன்படுத்தும் போது ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்குது. ஸோ தூக்கமின்மை பிரச்சனையா இருக்கட்டும், மலச்சிக்கல் பிரச்சனையா இருக்கட்டும், தலைமுடியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும், இதயம் மற்றும் கல்லீரல் பிரச்சனை, நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் நமக்கு கடுக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகையாக பயன்படுது. பொதுவாக இந்த கடுக்காயை தினமுமே பயன்படுத்தலாம். அதுவும் இரவு நேரத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜென்ரலாவே இதை தண்ணீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல பல நன்மைகள், மாற்றங்கள் நமக்கு உருவாகுத பார்க்க முடியும். ஸோ கடுக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இதை மருந்தாக நிறைய சித்த மருந்துகள்ல நம்ம முக்கியமான ஒரு மூலிகையாக சேர்க்கிறோம். நிறைய ஹோம் ரெமெடிஸும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.